ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இரண்டாவது ஸ்லோகம். ஹிம்சா சத்யம் அக்ரோதஸ்த்யாகः சாந்திரபைசுவம் தயாபூதேஷ்வலோலுப்த்வம் மார்த்வம் வீரசாபலம். தீங்கிலேயாமை, உண்மை, சினமின்மை, துறவு, அமைதி, கோல் சொல்லாமை, உயிர்களிடத்து இரக்கம், பிறர் பொருளை விரும்பாமை, இனிமை, நாணம், மனம் சலியாமை. உயிர்களை தனக்கும் இறைவனுக்கும் புறம்பாக நினைக்கும் பொழுது அவைகளுக்கு தீங்கு செய்தும் தனக்கு வேண்டியதை பெறலாம் என்ற எண்ணம் வருகிறது. அவைகளையெல்லாம் இறைவனோடு சம்பந்தப்பட்டவர்களாக அறியும் போது அகிம்சை தானாக வந்தமைகிறது. கடவுள் ஒருவரே மெய்ப்பொருள் என்னும் தத்துவத்துக்கு ஒப்ப உணர்வதும் உரைப்பதும் சத்தியமாகும். மற்றவர்கள் தன்னை ஹிம்சை செய்கின்ற பொழுது தான் அவர்களை தன்மயமாய் உணர்த்து அவர்களிடத்து கோபித்து கொள்ளாதிருப்பது குரோதமின்மையாகும். பொருள்கள் எல்லாம் பரமனுக்கு உரியவைகள் என்று அறிந்து அவைகளிடத்து உரிமை பாராட்டாதிருப்பது தியாகம். மனதின் கண் அமைந்துள்ள நடுநிலை சாந்தி எனப்படுகிறது. உயிர்களிடத்து இரக்கம் அல்லது பூததையே என்பது துன்புறுபவர்களை பார்த்து மனம் கசிதல். இந்திரியாத்தங்களிடத்து இந்திரங்கள் உழவும் பொழுதும் மனப்பற்று வராதிருத்தல் ஆலோலுப்தவம் அல்லது பிறர் பொருளை விரும்பாமை என்பதாகிறது. பிறரை தாழ்த்தி பேசுதல் சிற்றில்புடையது போக்கு, அது பைசூனம் எனப்படுகிறது. பிறரது சிறப்பை பற்றியே பேசும் பொழுது அது அப்பைசூனம் எனப்படுகிறது. புறங்குறாமை அல்லது கோல் சொல்லாமை சீரியரது பாங்காகும். மாத்துவம் அல்லது மிருது தன்மை அல்லது இனிமை பண்பட்டவர்களிடத்தே காணப்படும். மற்றவர்கள் தங்களை புகழும் போது நல்லார்க்கு நாணம் வருகிறது. தகாத செயலில் ஈடுபடவும் அவர்கள் நாணுகின்றனர். மனம் சலமடையும் போது அதன் புற தோற்றமாகிய உடலும் அனாவசியமாக அசைகிறது. உள்ளத்தையும் உடலையும் காரணம் ஏற்பட்டாலொழிய அசையாது வைத்திருப்பது அமைதி பெற்றவர்களுடைய செயலாகும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.